சாவிங்க? எனக்கு தெரியாது முதலாளி. எல்லா சாவி இருக்கு, அது மட்டும் எப்படி காணாம போகும்? சாவி என்கிட்ட இருக்கு. கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். மரியாதையா வெளியே போங்க. என்ன தகராறு பண்ணிட்டு இருக்க? இது எனக்கும் வீரபாகுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவளை போட்டு தள்ளுறா, உள்ள போயிடுறேன். கேஸ் நீ நடத்து. முதலாளி, கேஸ் ஜெயிக்கல என்ன? நான் பாத்துக்கிறேன் முதலாளி. இங்க பாரு, உன் கைய மேல டச் ஆச்சு, ரேப் அட்டெம்ப்ட்னு சொல்லி 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். ஏய், இந்த பூச்சாண்டி எல்லாம் என்கிட்ட காட்டாதே. எடியா பார்க்கலாம். எடுத்துட்டா? என்ன சின்ன பையனுக்கு போய் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இவனா சின்ன பையன்? ஆமா. முடிஞ்சா மோதி பாரு, தெரியும் உனக்கு. யார் இவன் கிட்டயா? ஒரு தடவை முயற்சி பண்றா. சரி வாடா பாத்துறோம். ரெடியா? வா. இப்போதைக்கு என்ன பெரிய ஆளுன்னு. டேய் கிரி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃபைட்டுமா ஃபைட். இனிமே என்ன யாரும் அடிக்க முடியாது. எனக்கு சிவா அங்கிள் ஃபைட் கத்து கொடுத்திருக்காங்க. நீ படிச்சவங்க கூட சேர்ந்தா உனக்கு படிப்பு வரும். கண்ட கண்ட ரவுடிங்க கூட எல்லாம் சேர்ந்தா ரவுடி தனம் தான் வரும். புரியுதா? வாடா. பை அங்கிள். இவானே, அந்த அம்மாக்கு தான் நீங்க இந்த பையனோட பழகுற பிடிக்கல. ஒரு எதுக்குன்னு அவனே சுத்தி சுத்தி வாரீங்க. அந்த அம்மா பையனை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வந்தா நீங்க போய் காத்திருந்து கூட்டிட்டு வாரீங்க. அப்படி என்ன அந்த பையன் மேல உங்களுக்கு அக்கறை? என்னப்பா திடீர்னு ஒய்யிங்கிற? முதலாளி, அந்த பொண்ணு யாரோ ரவுடி கூட போற மாதிரி இருக்கு. அப்பாடா, அப்படியே போய் தொலைட்டு விட்டு தொலை. அண்ணா, இந்த பொண்ணுதான். ஓ வாமா, உன் பிரச்சனை என்னன்னு பசங்க சொன்னானுங்க. இந்த கந்தூட்டிக்கு வந்துட்ட இல்ல, உன் பேக்கரி உனக்கு தான். கடலூர், சிதம்பரம், சீர்காழில இருந்து கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர் வரைக்கும் எல்லா ஏரியாவும் நம்ம கைவசம் தான். உன் பேமெண்ட் எவ்வளவு? பொதுவா நான் எந்த வேலையை ஒத்துக்கிட்டாலும் ஆம்பளைங்கிட்ட நான் கேட்கற பேமெண்ட்டே வேற. ஆனா உன்ன மாதிரி பொம்பளைங்கிட்ட நான் ஆசைப்படுறதே வேற. என்ன? நீயா பிரியப்பட்டு எது கொடுத்தாலும் சரி. இந்த கை விடுற. நான் யார் தெரியுமா? கந்தோட்டி கோவிந்தா, கடலூர், சிதம்பரம், சீர்காழில இருந்து. தங்கச்சி குடும்பங்க 4 பேர் பாக்குறாங்க, சீக்கிரம் குடும்பங்க. அண்ணே சரி, இதெல்லாம் கண்டுக்கறாடே. ஒரு நிமிஷப்பா. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. ரேஸ்கல்ஸ். ஹலோ, அண்ணன் வீரபாகு பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம்ல இது. அடிக்க நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற?